1961 ஆகஸ்ட் 24 மருதநாட்டு வீரன் திரைப்படம் வெளியானது. சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த சரித்திர படங்களில் ஒன்று மருதநாட்டு வீரன். மருதநாட்டு வீரனாக சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்சிருப்பாரு. அந்த கதாபாத்திரத்துக்கு அவரை விட பொருத்தமானவர் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். குதிரையில் போகும்போது பாடும் பாடல் காட்சி வரவேற்பை பெற்றது. சிறையில் இருந்த மருதநாட்டு வீரனை அவன் நண்பன் விடுவிக்கும் காட்சி சற்று புதுமையாக இருந்தது. ரசிகர்களின் வரவேற்பையும் பெற்றது. சிறை காவலர்கள் முன் நாட்டியமாடி ஒரு மங்கை மயக்குவாள். திறவுகோல் அவள் கைக்கு வந்துவிடும். இல்லையானால் உணவில் மயக்க மருந்தை கலந்து சிறை காவலர்களை மயக்குவதும் உண்டு. ஆனால் இந்த படத்துல விதவிதமான பலகார வகைகளை தின்னு கொடுத்து ஏமாற்றுகிறான். மருதநாட்டு வீரன் திரைப்படத்துல இளவரசியாக வருபவர் ஜமுனா. ஆனால் மருதநாட்டு வீரனிடம் வாழ் பயிற்சி பெற்றும் அவனை காதலித்தும் பிறகு தாய்மையை அடைந்து அதன் பரிசாக தண்டனை அடைந்தும் தப்பி ஓடியும் அப்படின்னு பல விதங்கள்ல தன்னுடைய கதாபாத்திரத்தை திறம்பட ஏற்று நடிச்சிருப்பாங்க. மருதநாட்டு வீரன் திரைப்படத்துல அலாவுதீன், மகாவுதீன், இக்ராம் கான், ஆஷா இவர்களெல்லாம் திரைக்கதைக்கு விறுவிறுப்பை கொடுத்திருப்பார்கள். காமெடி நடிகர் ராமாராவ் இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. ஐயா தெரியாதையா அப்படின்னு கூறியே தெய்வ பிறவியில தம்மை எல்லோருக்கும் தெரியும்படி செய்து கொண்டவருக்கு இந்த படத்திலையும் நல்ல கதாபாத்திரம் அமைந்தது. மருதநாட்டு வீரன் படத்துல நடித்த ஜமுனா கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவங்க. அவங்க சிறுமியாக இருந்தபோது நாடகம் நடிக்க வந்த நடிகை திலகம் சாவித்ரி அவங்களுடைய வீட்டில் தங்கியிருக்கிறாங்க. சிறுமி ஜமுனாவை பார்த்த அவருக்கு இந்த பெண் சினிமாவில் நடிப்பார் அப்படின்னு தோன்றியிருக்கிறது. சினிமாவுக்கு வா அப்படின்னு அப்போது அழைத்திருக்கிறாங்க. ஜமுனா நன்றாக படிப்பவங்க அப்படின்றதுனால அவரை மருத்துவராக்க வேண்டும் அப்படின்றது அவங்களுடைய தந்தையுடைய கனவு. இந்த விருப்பத்துடன் ஜமுனாவை தனது மருத்துவ நண்பரிடம் அவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. அவர் வேறு யாரும் இல்லை, நவீன தெலுங்கு சினிமாவை வடிவமைத்தவர்களில் ஒருவரான கரிகாப்பட்டி ராஜாராவ். அவர் ஜமுனாவின் திறமையையும் அழகையும் பார்த்து தன்னுடைய நாடகத்தில் நாயகியின் தங்கையாக நடிக்க வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரது புகைப்படங்களை ஹிந்தி படங்களில் பணியாற்றி வந்த தன்னுடைய நண்பர் ஒளிப்பதிவாளர் VN ரெட்டிக்கு அனுப்பி வச்சிருக்கிறாரு. மருதநாட்டு வீரன் திரைப்படத்தில் வீரன் வேற்று நாட்டுக்கு மாறு வேஷத்தில் சென்று அந்த நாட்டு இளவரசரின் உதவியால் சூழ்ச்சி செய்து இளவரசிக்கு மாலையிடுகிறான். அதற்கு பிறகும் இளவரசிக்கு துன்பம் உண்டாகிறது. பெற்ற மகளை சந்தேகித்த தந்தை மரண தண்டனை விதிக்கிறார். அவளை வண்டியில் கட்டி இழுத்து செல்லும் போது மக்கள் அவளை கல்லால் அடித்து துன்புறுத்துகின்றனர். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.